வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதர்வா அவர்களுடைய இதய முரளி படம் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லராகவே கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அதெல்லாம் மெயினாக ஃபகத் ஃபாசில் அதர்வாவோட அந்த ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு முரளி அவர்களுடைய சாங் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சிருப்பாங்க ட்ரெய்லரில். அந்த மூமெண்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஜாலியான ஒரு ராம்காம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தை ட்ரை பண்ணுது. ஆக்சுவலாக சாங்ஸான கேட்கல, ஆனால் படத்தில் கேட்கும்போது சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு கேட்கறதுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இந்த படம் எப்படி இருந்துச்சு எது இருந்துச்சுன்ற மாதிரி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, அதர்வா அவர்களுக்கு அடுத்தடுத்து காதல்கள்லாம் நடக்குது. அந்த காதல்கள்லாம் எப்படி ஆகுது அவர் லைஃப்ல, அதாவது பேர்ல என்ன இருக்கு, இதயம் முரளி. ஸோ இதயமுடைய அந்த படத்தோட கான்செப்டே என்ன, காதல் சொல்ல தயங்குறது. எப்பா காதலை சொல்லிடாம்ப்பா, காதலை சொல்லிதான் முடிச்சிடாம்ப்பா, அங்கே ரெஸ்பான்ஸ் ரிஜெக்ட் ஆகுது அக்செப்ட் ஆகுதுங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் அந்த சொல்றதுக்கே தயங்குறது, அந்த ஃபேஸை அப்படி எப்படி கடந்து போறது தான் அந்த இதயம் படம். அதே விஷயத்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்ப அந்த ஒரு பிள்ளைய அவர் லவ் பண்ணி அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். ஆனா இப்ப அசால்ட்டா சொல்லி முடிக்கலாம்ல. ஸோ அந்த விஷயத்த இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் காமெடி கலந்து லவ் சொன்னதுதான் இந்த இதயம் முரளி. சரி, இதுல இருக்கிற பாசிட்டிவ் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். திடீர்னு பார்த்தா ராம்கி வருவாரு, அதுக்கப்புறம் யூடியூப்ல நம்ம ஃபேமஸா பார்த்துட்டு இருக்கிற சுதாகர் அவர்கள், டிராவிட் அவர்கள், இப்படி எல்லாருமே என்ட்ரி ஆவாங்க. நட்டி, இப்படி எல்லாருமே தெரிஞ்ச முகங்கள் நிறைய இருக்கிறாங்க. அது ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டுக்கு அப்படி அவங்க வந்துட்டு போனாலும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த படம் ஃபுல்லாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் உண்மையாக காமெடி நல்லாவே ஒர்க் ஆச்சு. நிறைய இடங்கள் உண்மையாகவே காமெடி இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் கேரக்டருக்குலாம் கடைசியில் ஒரு மாதிரி ஃபன்னாக வச்சது. அண்ட் முக்கியமாக சுதாகர் அவர்களுடைய காமெடி, அப்புறம் தமன். நான் கூட எதுக்கு படத்தெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கேஷுவலாக என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் காமெடி ஏரியா கொஞ்சம் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதே போல இப்போ வந்து ரெஃபரன்ஸ் இல்லாமல் எந்த படமும் இல்லை போல இருக்குது. ஆமாம், அது வந்து மாஸ் ஹீரோ படத்துக்கு மட்டும்தான். அந்த ஹீரோடைய முந்தைய படங்கள் அவருக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருந்தாருங்கிற மூமெண்ட் அப்படி ரீவைன் பண்ணி ஃபேன்ஸை குஷியாக்குறேன்னு ஃபேன் சர்வீஸ் வரலாம் இந்த ரெஃபரன்ஸ் மூலியமா பண்ணுவாங்கல்ல. இந்த படத்துலையும் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு மாதிரி காமெடியான ரெஃபரன்ஸாக அது நல்லா இருந்துச்சு. ஸ்பாயில்லாம் பண்ண விரும்பல, ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் வர இடம்லாம் வந்து ஒரு மாதிரி குபீர் சிரிப்பாக உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் பேர்ல இதயம் முரளி. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் எப்படி அந்த படத்துக்காகவே ஒரு சீக்வன்ஸே அப்படி எடுத்து வச்சிருப்பாங்க. எனக்கு அந்த சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, எப்பா உன்னை முன்னாடி என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு ஞாபகமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சின்ன ஜெயந்த் அவர்கள் சொல்லுவார்ல. அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸே இதே படத்துக்கு நாங்கள் ட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு காமெடி ஏரியாவும் ஒர்க் ஆச்சு. அப்புறம் முக்கியமாக மியூசிக்காகவும் சரி, பாடல்களாகவும் நல்லா இருக்கே, ஒரு மாதிரி மூச்சு விடாமல் பாட்டா அப்படின்னு சொல்லி தமிழ் மாதிரி ஃபன் பண்ணுவார் எனக்கு. ஆனால் அந்த பாட்டு கேட்கும்போது இந்த ஒஸ்தியில் வாட்டி வாட்டி கியூட் பொண்டாட்டி அந்த சாங் அப்படியே ரீமிக்ஸ் வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதயம் படத்துலேருந்தே ஒரு பாட்டை லைட்டாக ரீமிக்ஸ் பண்ணிலாம் போட்டிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்கூல் லவ் பண்ண அந்த டைமில் வரக்கூடிய அந்த ஒரு சாங்குமே இந்த லவ் படங்கள்ல இந்த பாடல்கள்லாம் பார்க்கறதே ரொம்ப நாளான மாதிரி இருக்குதா. ஸோ இந்த பாட்டாவும் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதே போல விஷுவலா சூப்பராக இருந்துச்சு. விஷுவலா நல்லா இருக்குப்பா. லவ் படம் தானே, சிம்பிளா அப்படியே ஒரு இடத்துல வச்சு முடிச்சிடலாம். இவங்க காஃபி ஷாப்ல மீட் பண்ணாங்க, பார்க்குக்கு போனாங்க, ஃபாரின் லொக்கேஷன், ஃபாரின் சாங்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விஷுவலாகவும் கிராண்டியராக காமிச்ச விதமாக அதெல்லாமும் நல்லா இருந்துச்சு. அண்டு அதர்வா கேரக்டர் அவர் சாக்லேட் பாயாக தான் சுற்றிட்டு கிடப்பாரு. பானா காத்தாரில் பார்த்தா மாதிரி இன்னும் அப்படியே தான் இருக்கிறாரு. இன்னும் இங்கே ஸ்கூல் எல்லாருமே ஸ்கூலுன்னும் போது என்ன ஸ்கூலாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக. ஏன்னா இப்போதான் முன்னாடி வந்து அவங்க டக்குன்னு ஷேவ் பண்ணிட்டு வந்தா ஸ்கூல் பையன் நம்ம ஏற்றுப்போம். இப்போ வந்து ஏங்க ஸ்கூல் பையனா இப்போ இந்த கென்கர்னாஸா அவன்லாம் ஸ்கூல் பையன் சொன்னால் நம்மளாம் டக்குன்னு நீங்கள் எப்படிங்க ஸ்கூல் பையனை ஏற்றுக்க முடியுங்கிற மாதிரி இந்த ஸ்கூல் பசங்க கேங்காக இருக்கும் போது கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் காலேஜ் கேங்காக வரும்போது காலேஜ் கேங்காக நல்லா பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ராம் காமில் வந்து ஆக்சுவலாக காமெடி நல்லாவே ஒர்க் ஆச்சு. இந்த ரொமான்ஸு, இந்த லவ் ஏரியா அதுதான் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இது வந்து கிட்டத்தட்ட இதயம் படம் கூட கிடையாது. இந்த ஆட்டோகிராஃப் பிரேமம் அந்த வெர்ஷன் ஆஃப் மீட்டரில் தான் இவருக்கு பல காதல்கள், பல சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் போகும். சீட் பண்ணுற அந்த காதல்லாம் இல்லைப்பா, இந்த இதயம்லாம் காதல் சொல்ல தயங்குறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஏரியா தான். ஆனால் அதை வந்து கிட்டத்தட்ட அந்த பிரேமமும் ஆட்டோகிராஃபு அந்த டச்சில் போன மாதிரி இருக்கும். அதில் என்ன பிரச்சனைனா ஆக்சுவலாக இவர் வந்து அந்த காதலை சொல்லி எப்படியாச்சும் ஒரு காதல் ஓகே ஆயிடுப்பா, இந்த காதலில் சக்ஸஸ் பார்த்துணுப்பா, எப்படிலாம் உருகி லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஃபீலே துளி கூட வரல. அதுதான் இந்த படத்தில் நான் பிரச்சனையாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த லவ் படம்னா அவங்க லவ் சேர்ந்துணுங்க, எப்படியாச்சும் அவர் சொல்லிடணும், அப்படி ஒரு வேளை அது மிஸ் ஆச்சு இல்லை சொதப்புச்சுன்னா கூட இந்த மனுஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவள் இந்த காதலை ஏன் புரிஞ்சிக்காம போனா அப்படின்னு அந்த கேரக்டர் மேலே நான் கோவம் பண்ணோம். அப்படி எதுவுமே இல்லை. காமெடி ஏரியா நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சேன். ஆனால் இந்த லவ் ஏரியான்னு வரும்போது அந்த ஏரியாக்குள்ளே வரும்போது தான் சார் லவ் பண்ணுங்க சார். அதாவது இந்த லவ் படங்களில் ஒரு பேசிக்காக சில டெம்ப்ளேட்லாம் இருக்கும்ல, அதாவது அவங்க காதலை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா நம்மளால் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சு இருக்கும். ஃபீல் பண்ணுறாருங்க, அந்த காதலேருந்து வெளியே விடாமல் கஷ்டப்படுறாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த காதல் ஓகே ஆகனால அடுத்த காதல் டக்குன்னு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சார்
என்ன சார் நீங்க சுவிட்ச் போட்டாம டக்குனு இன்னொரு காதலுக்கு ஷிஃப்ட் ஆவறீங்க, இதுல இவளா அவளா அவளா இவளா இவளா அவளான்னு அட்டகத்தி திரேஸ் மாதிரி அவளா இவளா இவளா அவளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்க இன்னும் இந்த படத்துல இன்னும் ரெஃபரன்ஸா டூ டு டூ டூ டு டூ டு டூ டு டூ அந்த பாட்டு மட்டும் தான் சார் வைக்கலன்ற மாதிரி. லவ் ஏரியா தான் எனக்கு கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி. ஏங்க இவர் லவ் பண்றாரா இல்ல இந்த லவ் எப்படியாச்சும் சேரணுங்கிற அந்த ஃபீலே சுத்தமா இல்லை எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு பப்பி லவ், அது ஃபன்னா இருந்துச்சு. அதுதான் சொல்றேன், ஃபன்னா உண்மையாவே நல்லா இருக்குது. இவங்க லவ்வா பண்ற ஏரியா மட்டும்தான் அந்த லவ் பண்ற விதமே ஃபன்னா இருக்குங்கிறதுனால அது பெருசா இவங்க லவ் பண்றாங்கிற ஃபீல் வரல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஜாலியா அப்படி செட் பண்ணி இவர் லைஃப்ல எத்தனை தான்ப்பா பல்ப் வாங்க போறாரு, எத்தனை தான்ப்பா இவர் சொல்லுவாரா மாட்டாரா இப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இந்த லவ்வை வச்சு எப்படி போகணும் அப்படிங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆகி, சரி இங்க போவோமா, இல்ல அந்த பொண்ணுக்கு ஓகே ஆயிடுச்சு, இந்த பக்கம் போவோமா, இவளுக்கும் வேற பிரச்சனை இருக்குது, இங்க போவோம்பா, இல்ல அந்த பொண்ணுக்கு போவோம்பா, இல்ல இந்த பொண்ணுக்கு போவோம்பா, இந்த பொண்ணு எப்படி கூட்டு வர்றது அப்படின்னு சுத்தி சுத்தி அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல சார் இவர் காதலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்படி ஒரு வேலை அது மிஸ் ஆனா இன்னொரு பொண்ணு பேக்கப்புக்கு ரெடியா இருக்குது, இவர் காதல் ஓகே ஆனா என்ன ஓகே ஆகலனா என்னன்ற மாதிரி அந்த காதல் ஓகே ஆகிற இடம் வந்து ரொம்பவே ஓகேவா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் எனக்கு வந்து ஓவரால் என்ஜாய் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் அப்படியே இருந்துச்சு, மூவ் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த படங்கள்ல இந்த லவ் படங்கள்ல வந்து இந்த சுச்சுவேஷனுங்கிறது அந்த சீன்ஸா தனித்தனியாக நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீன் சூப்பரா இருக்கு, இந்த சீன் சூப்பரா இருக்குன்ற மாதிரி. இதுல வந்து டெம்ப்ளேட்டாவே நீங்க மீட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டக்குன்னு பேசிக்கா ஓகே ஒரு மேட்ச் போடு, இவங்க மீட் பண்றதுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷனை போடு அப்படின்னு அந்த விஷயங்களை டக்குன்னு ஒரு கல்யாணத்தை போடு, டக்குன்னு இப்படி ஒன்று பண்ணு, இவர் மனசு மாறத்துக்கு இப்படி ஒரு சீனை வை அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருந்துச்சு. அதுலயும் தமன் கேரக்டரை வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அது பெரிய எஃபெக்டிவா இல்லை. ஆக்சுவலா அந்த சீனை வச்சு நீங்க ஹீரோக்கு செம்மையா ஒரு மெசேஜை அவர் சேஞ்ச் ஆகுறது அது வரைக்குமே தயங்கிட்டு இருந்த ஒருத்தனை நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சீன் அது. ஆனா அந்த சீன் வந்து அப்படியே இவங்க தான் காமெடியா ட்ரீட் பண்ணதுனால சிரிப்பு வருது. அந்த சீன்னால இவர் சேஞ்ச் ஆகிறாருங்கிறத ஏத்துக்க முடியல. ஸோ அதுதான் எனக்கு இந்த லவ் ஏரியா வீக்கா இருந்துச்சு, காமெடி ஏரியா நல்லாவே ஒர்க் ஆச்சு. அதனாலதான் காமெடி ஏரியா ஓகே செட் ஆயிடுச்சுப்பா. அதுவும் கடைசியில் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த லவ் ஏரியால அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்படிங்கிறது பேசிக்கா பண்ணுவாங்க. இது படத்துக்காக இல்லப்பா, நிஜத்திலே பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு கேரக்டர் வந்து என்னடா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே பண்ண மாட்டீங்களான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐயோ நாம என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கோமே அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கே அப்பதான் உரைக்கும். சார் கிளைமேக்ஸ்ல வந்து யோசிக்கிற விஷயமா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லவ் ஏரியா வீக்கா இருந்துச்சு, காமெடி ஏரியா நல்லா இருந்துச்சு. ஓவரால் என்ஜாய் பண்ணக்கூடிய படம், ஒரு ஆவரேஜ் வாட்சாக ஃபீல் ஆச்சு. ட்ரை பண்ணலாம். ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க அப்படின்னாக்கா அப்படியே ஜாலியா அங்கங்க ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி இந்த லவ் ஏரியா மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். நல்லா லவ் ஏரியாவும் செம்மையா இருந்துச்சு, காமெடியும் சூப்பரா ஒர்க் ஆச்சு, பக்காவா இருந்துச்சுப்பா, பக்கா பேக்கேஜா இருந்துச்சுப்பான்ற மாதிரி ஃபீல் இருக்கும். இப்போதைக்கு ஒரு ஓகே, அந்த காமெடி ஏரியானால அந்த ஓகே லெவலை ரீச் பண்ணி விட்டது. ட்ரை பண்ணலாமா இந்த படத்தை? சரி, இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.